சரி சரி, நான் வெயிட்டாக சொல்லிட்டேன், நீ அவள் சண்டை போட மாட்டான், நீங்களும் அவன் மேலே கை வைக்கக்கூடாது. நான் அவள் தான் சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். சரில, போயிட்டு வா, பார்த்து பத்திரமா. என்னமோ சொல்லுத, சரி பார்ப்போம். சரி நீ போயிட்டு வண்ண. ஐசு, உனக்கும் தான் சொல்லுதேன் சரியா, அவ கூட சண்டை போடாம இரு, சின்ன பிள்ளை. சரில, பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரியா. நைட் சாப்பாட்டுக்கு வந்துரு. சரித்த, அவங்களும் போயிட்டாங்கோ. நானும் கொஞ்ச நேரம் அப்படியே தலைவலிக்குது படு. சரி நீயும் படுக்கிறியா? அப்படியே நானும் கொஞ்ச நேரம் கண்ணை சந்துட்டு வாரேன். சரி போய். மைனியோ மைனியோ, அம்மா இங்க வாவ. போலீஸ் என்னமோ சொல்லியா, அவன் என்னன்னு கேளு வந்து. எட்டி போலீஸ்ல நிக்க அவட்டி, நீ உள்ள போ. பொம்பளை பிள்ளையில நீ உள்ள கிளம்பு. இப்போ ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னாக்க, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நம்ம காட்டுக்குள்ளே ஒரு புளியை கொண்டு போயிருந்தோம். அந்த புளி என்ன வந்துச்சு, கூண்டு உடச்சி வெளியே வந்துச்சு அது குட்டியை பார்க்குறதுக்கு. அந்த புளி வந்துட்டு இந்த ஊருக்குள்ளே தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் யாரும் வெளியே வராதீங்க, சொன்னது தான். ஆமாம், அப்புறம் வந்துட்டு புளி தீட்டு பிடிச்சி கடிச்சு பிடிச்சின்லாம் சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது. உசுருக்கு உத்தரவாதம் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் யாரும் நைட்டு 6 மணிக்கு மேலே வெளியே வராதிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். பாத்திலாத்தே, பாத்தீங்களா நம்ம ஊரில் சிறுத்தை நடமாடுதாம்மா. ஆமாத்தே, வெளியே யாரும் போவேனாத்தே. முக்கியமாக அவரை சொல்கிறேன், அவர் தான் எந்நேரம் வெளியே போ. அம்மா என்னம்மா ஆச்சு? யாரையாவது அரெஸ்ட் இது பண்ணிட்டு போனாங்களோ? இவ்வளோ நேரம் ஆகுது. அரசெல்லாம் உண்டு பண்ணலட்டி, உனக்கு எப்போ பார்த்தாலும் அதே தான். நம்ம ஊருக்குள்ளே சிறுத்தை நடமாட்டம் இருக்காமா, அதனாலத்தையும் சொல்லிட்டு போகிறாவ. ஹலோ ஆறு. மைனியோ, சொல்லுங்க. நாளைக்கு வரீங்களா? சரி வாங்க. சரி, அட்ரஸ் தெரியுங்களா? யாரும்மா போனல அண்ணிங்கிற? அது உங்கள் அத்தை டீ, உனக்கு தெரியாதோ? அத்தை மலரத்தை. அது என்ன பண்ண ஆகலாமா, நாளைக்கு கல்யாணத்துக்கு வரலேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்துட்டு பொன்னி மைனி வாக்க வர ஆகலாமா. சரியா, நாளைக்கு நல்லா குளிச்சு நல்லா இரு. இப்படியே பேண்ட் சட்டையை போட்டு சுற்றிட்டீங்க, அதை அப்புறம் நம்மளை நல்லா இல்லை அப்படி இப்படின்னு நினைப்பாளுவ. சரியா, நாளைக்கு யார் யாரெல்லாம் வருவாவனே தெரியலையே. ஐயோ, இந்த அம்மா வேற யாரையும் சும்மா விடுறதே கிடையாது.